திருச்சிற்றம்பலம். மெய்யடியர் பெருமக்களே, இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் பலமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன். அடியேன் திருமந்திரச் சுடர் நன்னிலம் ராமசாமி. அன்னம்பாலிக்கும் தில்லை சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிறேன். நம்பெருமேன், சிவபெருமேன், குத்தப்பெருமேன், அருள்மிகு சிவகாம சுந்தரி உதனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும், மாப்பிள்ளைக்குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும், அருட்குருமார்களுடைய குரு அருளையும், அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு மனம் மொழி மெய்களாலே வணங்கி அடியேன் இன்று இரண்டாம் திருமுறையிலே திருவாஞ்சியம் என்னும் திருத்தலத்தினை சிந்திக்க இருக்கின்றோம். அடியார் பெருமக்களே, எனக்கு அளவிலா மகிழ்ச்சி. ஏனென்றால் நன்னிலத்துக்கு அருகாமையிலே உள்ள மாப்பிள்ளைக்குப்பம் கைலாசநாதர் காமாட்சின்னு சொல்லிட்டு இருக்கல, இங்கிருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்திலே மேற்கு திசையிலே திருவாஞ்சியம் என்னும் திருத்தலமானது அமைந்திருக்கிறது. பெருமகிழ்ச்சி. இலக்குமியை வாஞ்சித்துன்னா விரும்பின்னு அர்த்தம். வாஞ்சி, அதனாலதான் ஒரு வாஞ்சிநாதர் ஆனார். இலக்குமியை வாஞ்சித்து யார் பூஜை பண்ண? மகாவிஷ்ணு பூஜை பண்ணார், திருமால் பூஜித்தார். அப்படிப்பட்ட தலமாதனாலே இந்த பெயர் பெற்றது. மயிலாடுதுறை பேரளம் தொடர்வண்டி பாதையிலே நன்னிலம் என்று ஒரு தொடர்வண்டி, அதுக்கு சன்னாநல்லூர்னு தான் அந்த ஊரில் மக்கள் வழங்குவார்கள். நன்னிலம் என்பது அங்கிருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. அந்த நன்னிலம் என்ற தொடர்வண்டி நிலைய சன்னாநல்லூருக்கு தான் நன்னிலம்னு தொடர்வண்டி பெயர் போட்டிருக்கும். அந்த தொடர்வண்டி நிலையத்தில் இறங்கி மேற்கே 9 கிலோமீட்டர் தூரம், 9 கிலோமீட்டர் தூரத்தில் வருகின்ற பொழுது நன்னிலம் மாப்பிள்ளைக்குப்பம் திருவாஞ்சியம் போகலாம். அல்லது நேரடியாக நாகப்பட்டினம் கும்பகோணம் பேருந்து வரும். அதிலே சன்னாநல்லூரில் ஏறி அச்சுதமங்கலம், அதாவது திருவாஞ்சியம் ரோடு சாலை, திருவாஞ்சியம் சாலை என்று கேட்டால் அங்கேயும் இறங்கி ஆட்டோ வசதியெல்லாம் இருக்கும். கொஞ்சம் தூரம் களைப்பு யாரும் நடந்து போகணுன்னாலும் போகலாம். அருமையான ஒரு தலம், திருத்தலம். காவிரி தென்கரை தலத்திலே 70வது தலம் இந்த திருத்தலம். நன்னிலம் வந்துட்டீங்கன்னா நன்னிலத்திலிருந்து 50 என்ற எண் உள்ள பேருந்து, நகர பேருந்து இருக்கு. அப்புறம் நேஷனல்னு குடவாசல் வழியாக, அதாவது கும்பகோணம் செல்லுகின்றதில் திருவாஞ்சியம் என்று இறங்கிக்கலாம். இப்படி பேருந்து வசதியெல்லாம் நிறைய இருக்கு. இறைவருடைய திருப்பெயர் வாஞ்சிநாதர், இறைவியார் திருப்பெயர் வாழ வந்த நாயகி. அம்பாள் பாருங்க. தீர்த்தம் குப்த கங்கை. இது கோயிலுக்கு வடபால் இருக்கிறது. கங்கை தன்னுடைய ஆயகளை 64 கலைகளில் ஒரு கலையை மட்டும் விட்டு 63 கலைகளோடு இருந்து இங்கே மறைவாக இருந்து கொண்டு இந்த கங்கையிலே நீராடினாள்னு சொல்றது. அதனால குப்த கங்கைன்னு பேரு. கார்த்திகை மாதத்தில் ஞாயிற்றுக்கிழமையெல்லாம் இங்கே தீர்த்தவாரி. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் கடைசி ஞாயிறுல அருமையான நிறைய இடங்கள்லேருந்து வருவாங்க. புரட்டாசி மாதத்தில் மாலையபட்ச அமாவாசை, அதற்கு தென்புலத்தார் கடன் தீர்ப்பதற்காக எங்கெல்லாமோ இருந்து இங்கே தங்கள் முன்னோர்களுக்கு வழிபாடு செய்கிறார்கள். அப்படிப்பட்ட அருமையான ஒரு திருத்தலம் இந்த திருத்தலம். விருட்சம் என்னென்ன? தலை விருட்சம் சந்தன மரம். இது பிரகாரத்தில் இருக்க.
இங்கே யமன் பூசித்து பேறு பெற்றான். இந்த தலத்தில் இருக்கிறவங்களுக்கு யமவாதனையே இல்லை. சுவாமி வடபாலில் தீர்த்தம், இங்கே தென்பாலில் யமனுக்கு என்று ஒரு தனிய கோயில். எல்லோரும் வழிபாடு செய்கிறவங்க குப்தா கங்கையில் போய் நீராடிட்டு நேரடியே அந்த தென்புலத்தில் இருக்கக்கூடிய அந்த யமன், அந்த யமனேசனை வழிபட்டு வருவார். இது முத்தி அளிக்கக்கூடிய தலங்களில் ஒன்று. சொல்லுவாங்க காசியை விட வீசம் அதிகம்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட அருமையான திருத்தலங்கள். இல்லை என்னென்னா, ஞானசம்பந்தர் பாடியிருக்கிறார், அப்பர் பெருமான் பாடியிருக்கிறார், சுந்தரர் பாடியிருக்கிறார். அப்படி 3 பதிகங்கள் இங்கே உள்ளன. 3 பதிகங்கள் உள்ளன. இந்த அருமையான திருத்தலம் அடியார்கள் அன்பர்கள் எல்லாம் இந்த காணொலியை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுக்கு விவரமாக சொல்லியிருக்கிறேன். அதனால் இந்த திருவாஞ்சியம் என்னும் திருத்தலத்திலே சென்று வழிபடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அடியனையும் தொடர்பு கொண்டால் அடியனும் உங்களோடு வந்திருந்து இன்னும் பல திருத்தலங்களுக்கெல்லாம் செல்வதற்கும் வாய்ப்பாக உங்களுக்கு உற்ற துணையாக பெருமான் இருப்பார். அவரோடு நானும் வருவேன். திருச்சிற்றம்பலம். காழி வேந்தர் சீர்காழி செம்பையர்கோன் ஞானசம்பந்த பெருமான் தவ முனிவரான சொல்வேந்தரோடு, வாகீச முனிவர் தான் தவ முனிவர், சொல்வேந்தர் நாவுக்கரச பெருமான். இவர் இருவருமே சிவத்தலங்கள் வணங்க போவார. தென் திருவாஞ்சியம் மூதூர் சென்று சேர்ந்து அங்கு எழுந்தருளியுள்ள முக்கண் நீலமிடற்று அருமணியை, 3 கண் நீலமிடரு விடமுண்ட கண்டன் இல்லையா, அப்படி நீலமணியை இடற்று அருமணியை வணங்கி போற்றி வன்னி கொன்றை என்னும் இந்த திருப்பதிகத்தை பாடி திருவாஞ்சியத்து என்றும் நின்ற இறையானை உணர்ந்து பாடி ஏற்றினார். இந்த பதிகத்திலே 3வது பாடலை பெருமானிடத்திலே நாம் விண்ணப்பிக்க வேண்டும். ஒரு அருமையான பாடல், அப்படியே எண்ண அலங்காரம் இருக்கும். பாடலை முதலில் காண்போம். மேவில் ஒன்றர் விரிவுற்ற 2 3 மாய் நாவினால் நாவினால் அருளுடல் 5 6 7 ஓசையர் தேவில் 8 திருவாஞ்சியம் மேவிய செல்வனார் பாவம் தீர்ப்பர் பழி போக்குவர்தம் அடியார் வெட்கே. திருவாஞ்சியத்தில் வருகின்ற வழிபடுகின்ற அடியாருடைய பாவத்தை எல்லாம் போக்குவார் வாஞ்சனாக. பழி போக்குவர், நான் ரொம்ப பழியெல்லாம் நிறைய பாவங்கள்லாம் செஞ்சுட்டேன், கவலைப்படாது. திருவாஞ்சியத்திற்கு அங்கே பெருமானை வழிபடும், பழியையும் போக்குவார் சொன்னார். விரும்பி வழிபடணும், அதுதாங்க ரொம்ப முக்கியம். அப்படி விரும்பி வழிபட்ட நீ வேறு நான் வேறு என்று இல்லாமல் வேற்றுமையின்றி அனன்யம் அவர் ஒன்றாய் அரும்பிய அவர் பலவாக விரியுமிடத்திலே சிவனாகவும் சக்தியாகவும் சிவசக்தி என்று 2 ஆவர். ஒன்றாகவும் வேறாகவும் உடனாகவும் இருந்து 3ஆக இருப்பார். ஒன்றா இருப்பார், வேறாகவும் இருப்பார், உடனாகவும் இருப்பார். அப்படி 3ஆகும். நாவினாலே 4 வேதங்களை அருளியவர். நாவினால் 4 வேதங்களை இருக்கு அஜுல் சாமம் அதிர்வனம் என்று சொல்லக்கூடிய 4 வேதங்களை அருளியவர். பறை, ஆதி, இச்சை, ஞானம், கிரியை என்று சொல்லக்கூடிய 5 வகை சக்தி ஆகிய திருவுருவை உடையவர். 5 வகை சக்தி, 6 குணங்களை உடையவர், 7 ஓசை உடையவர். சப்தம் 7, சப்தகிரிநாதர் சொல்றார். 7 ஓசை உடையவர், அஷ்டமூர்த்தியாக விளங்கக்கூடியவர். இத்தகையவராய் திருவாஞ்சியத்திலே எழுந்தருளியுள்ள செல்வனார்
தம் அடியவர்களுடைய பாவங்களை எல்லாம் போக்குவார். அவர் அடியவர்களுக்கு வரக்கூடிய பழியையும் போக்குவார். ஆகவே ஒன்றதாய் இச்சா ஞான கிரியை என்று ஒரு மூன்றாகி என்று சொல்றார். அதாவது உயிர்களுக்கு மலம் தீர்த்து சிவம் கொடுக்கும் கருணையும் அதற்கான உபாயங்களை அறிவும் அவற்றை அவ்வாறே கொண்டு செய்யும் சங்கற்பமும் ஆகுனார். இவயம் இளையம் போகம் அதிகாரமாக ஒன்றாய் வேறாய் உடனாய் மூன்று தீயுமாய் முச்சுடருமாய் என்னும் சொல்லலாம். அப்படி மூன்று பொருள்களையும் ஆய்ந்து உணரும் நான் மறை அமரம். முதலே 5 வகையான சக்தியை சொன்ன பறை, ஆதி, இச்சை, ஞானம், கிரியை என்று சொல்லக்கூடிய 5 வகை. 7 இசைன்னு சொல்கின்ற பொழுது இசை பயணம் 7 இசையாய் இசை பயனாய் இன்னமுதமாய் என்று சொல்றாங்க. பாதம்னா தீவினை, பழி, தீச்சொல் எல்லாவற்றையும் போக்கக்கூடியவர் வாஞ்சிநாதர். எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் எங்கே செல்ல வேண்டும்? திருவாஞ்சியம் செல்லுதல் வேண்டும். சென்று அங்குள்ள பெருமானை வணங்கி பேராற்றல் மிக்க பேரருளை பெற்று பெருவாழ்வு வாழ்வோம் என்று கூறி அந்த வாஞ்சிநாதரை மனத்தகத்தை நிறுத்தி வாஞ்சனையோடு அவரை விரும்பி புகழ்ந்து பாடி பல்லாற்றானும் நல்வாழ்வு வாழ்வோம் என்று கூறி அடியார் பெருமக்களிடமிருந்து விடைபெறுபவர் அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. காவாய் கனகத் திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. சிவா திருச்சிற்றம்பலம். மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களே. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய.